பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 57, இறைவார்த்தை 15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே: உயர்ந்த இடத்தில் நான் உறைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக உருமாற்றி அனுதினமும் எங்களுக்கு தேவையான ஆன்மீக உணவாக நீர் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்த சிந்தையோடு இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அற்புதங்களை செய்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது திரு பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் சில நேரங்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறியாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்திலும் நாங்கள் வாழக்கூடிய, நாங்கள் செய்யக்கூடிய, செல்லக்கூடிய வழிகளை நீர் எங்களுக்கு அமைத்து தருகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே நாங்களும் உம்மை போல் பரிசுத்த வாழ்க்கை வாழவும், உம்மை போல் உண்மைக்கு ஏற்ற ஒரு செயல்களை செய்யவும், எப்பொழுதும் உண்மையை தவிர வேறு எதையும் பேசாதபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜெபத்தில் வளரக்கூடிய அந்த வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. நீர் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவருமாக நீர் இருக்கின்றீர். ஆம் தகப்பனே, உமக்கு ஈடான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. மனிதர்கள் உருவாக்கிய தெய்வங்கள் எல்லாம் போலியான தெய்வங்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் நீர் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர். நீர் மரித்தீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக உயிர் தெழுந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, தூய ஒரு மனிதராக, தூய கடவுளாக இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அதே தூய தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்து, எங்களை தாளாட்டி சீராட்டி, உமக்கு உகந்த ஒரு செயல்களை செய்ய எங்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம், உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் பாவிகள் சுவாமி. பெண்ணிடம் பிறந்த எல்லோருமே பாவிகளாக தான் இருக்க முடியும். ஆனால் அன்னை மரியாளில் பிறந்த நீர் மட்டுமே பரிசுத்தமான தெய்வம், தூய குழந்தை என்றும் லூக்கா நற்செய்தி 1:35 வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களை வழிகாட்ட முடியும், நீரே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக நிற்கின்றன. உமக்கு எதிராக செய்த குற்றங்கள் எல்லாம் எங்களை வேதனைப்படுத்துகின்றன. இந்த நாளிலே தகப்பனே, அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் இதோ உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கல்வாரி பாதத்தை தேடி வந்திருக்கின்றோம். உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தயார்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் லேவியர் 19:2 வாசிக்கின்றோம், தூயோராய் இருங்கள், ஏனெனில்
உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, நீர் மட்டுமே தூயவர், நீர் மட்டுமே உன்னதர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே அதே தூய்மை எங்களுக்கு கொடுத்து எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இதோ அதிகாலை என்று பாராதபடி ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அனைவரையும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவும்படியாகவும் இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடியவர்களுடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்தத்தோடு இருக்க முடியும். நீர் எங்களோடு நடக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், தூயதொரு வாழ்க்கை வாழ வேண்டும், என் ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்ய வேண்டும், என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக உமது திரு சமூகத்தில் அமர்ந்து நலிந்த நெஞ்சத்தோடும் நொறுங்குண்ட இதயத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம், குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாற ஜெபிக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற ஜெபிக்கலாம். இந்த நேரத்திலும் கூட அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நீர் முடிவு கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஜெபத்தில் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி வேண்டுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரக்கூடியவராக இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே தொழில் புரிகிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். சொந்த தொழில் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மளிகை கடைகள் வைத்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சொந்த தொழிலை செய்து அதில் நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு இந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் வந்தால் என்னுடைய குடும்பம் வாழ்ந்திருக்குவே, இந்த உலகத்தில் நானும் வாழ்ந்திருப்பேனே, ஒரு பரிசுத்தம் இருக்குவே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய குரலையும் கேட்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. அந்த பரிசுத்தத்தோடு அவர்கள் இருக்கவும், அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கின்றார் என்று ஒரு சாட்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு எந்த ஒரு மகனும் மகளுமை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நீர் பதில் கொடுக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட ஐசியூவில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, தன்னை அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த நாளிலே மரண படுக்கையில் இருக்கிறார்களோ, அதே போல் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ, அவர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும்படியாகவும் உமது தூய இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் காலை பொழுதிலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முளர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.